அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடல்களை அதிகமாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக தேகவரக்கத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுப விஷயம், சுப செய்திகள், சுப அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்று எடுக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சகல விதத்திலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் பெறுவது ஆச்சரியமான அமைப்பு. பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி காட்டக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுவிடும். அபத்தமாக மாட்டிக்கொள்ளாதீர்கள், அரவணைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள். யாரையும் கேலி செய்வதோ கிண்டல் செய்வதோ மட்டம் தட்டுவதோ கூடவே கூடாது. மரண பயம் நிச்சயமாக நீங்கக்கூடிய காலகட்டம். வாகனத்தில் புதுமைப்படுத்தி கொள்வதும் புதுப்பித்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். வீட்டில் இன்டீரியர் மற்ற விஷயங்கள் எல்லாம் வசதிகளை பெருக்கிக் கொள்வது அனுகூலத்தை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற மாற்றத்திற்காக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஜெயமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். உடற்பயிற்சியை மறக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரும் கஷ்டத்தையோ பெரும் சங்கடத்தையோ பெரும் அனலத்தையோ பெறக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டுவிடும். அது பிராப்தம் இல்லை, கஷ்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் படிப்பு அனுகூலத்தை அதிகமாக பெறும். பிள்ளைகள் விஷயத்தில் இறங்கி செல்வது நன்மை தரும்.